நம்ம இப்போ எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th 3rd டேர்மில் உள்ள 3rd லெசன் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் அப்படின்னு சொல்லி 2 பேரை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லைன் பை லைன் லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுவேன். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் 2 டைம்ஸ் படிச்சுட்டு அதை ஹைலைட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் வழியாக குப்த அரச வம்சம் நிறுவப்பட்டதையும் குப்த அரசர்களின் பேரரசு உருவாக்க முயற்சிகளையும் அறிந்து கொள்ளுதல். குப்த அரச வம்சம் எப்படி நிறுவப்பட்டது அப்படிங்கிறதையும் குப்த அரசர்களுடைய பேரரசு உருவாக்க முயற்சிகளையும் அறிந்து கொள்ளுதல். குப்தர் காலத்து அரச அமைப்பு, சமூகம், பொருளாதாரம் பற்றி அறிவினை பெறுதல். அரசமைப்பு எப்படி இருந்துச்சு, சமூகம் எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு. கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் குப்தர்களின் பங்களிப்பை தெரிந்து கொள்ளுதல். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கும். கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் குப்தர்களின் பங்களிப்பை தெரிந்து கொள்ளுதல். ஹர்ஷவர்த்தனருடைய ஆட்சியின் முக்கியத்துவத்தை ஆராய்தல். ஸோ இவ்வளோத்தையும் பற்றி இந்த லெசனில் 6th லெசன் தான். ஸோ சீக்கிரமாக அப்படி லைன் பை லைனாக பார்த்துடலாம். கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாத வாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையும் வலிமையும் இழந்தன. அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தென்னிந்தியாவில் கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாத வாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகளின் பெருமையும் வலிமையும் இழந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாத வாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையும் வலிமையும் இழந்தன. ஸோ 3ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலையும் தெற்கே சாத வாகனர்களாலையும் நிறுவப்பட்டிருந்த அந்த 2 பேரரசுகளுமே அவங்களுடைய பெருமையும் வலிமையும் இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இச்சூழல் சந்திரகுப்தரை ஒரு அரசை உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. இந்த சூழல் சந்திரகுப்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை ஒரு அரசை உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. இவ்வாட்சி 200 ஆண்டு காலம் நீடித்தது. அந்த ஆட்சி எவ்வளோ ஆண்டு காலம் நீடித்ததான்? 200 ஆண்டு காலம் நீடித்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி பொது ஆண்டு 606 to 647 வரை ஆட்சி புரிந்தார். குப்தர்கள் வீழ்ச்சி அடைந்துட்டாங்க. அவங்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்த்தன அரச வம்சத்தை ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி 606 to 647 வரை ஆட்சி புரிந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. யாரு? ஹர்ஷர் அப்படிங்கிறவர் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்தவர். வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் அப்படிங்கிறவங்க 606 647 வரையும், வருஷம் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். 606 647 வரையும் ஹர்ஷர் அப்படிங்கிறவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இவங்க குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் 50 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திற்கு அப்புறமா 606 to 647 வரையும் அவங்க வர்த்தன அரசை சேர்ந்த ஹர்ஷர் அப்படிங்கிறவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. எதுக்கு இருக்கக்கூடிய சான்றுகள், தொல்லியல் சான்றுகள், குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். அந்த நாணயங்கள் எல்லாமே இன்றைக்கி குப்த அரசர்களுடைய ஆட்சிக்கு ஒரு சான்றாக இருக்குது. அவங்களால வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது, சரியா? சமுத்திரம் அழகாக இருக்கும். சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு, சரியா? சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு. மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தர். ஃபஸ்ட்டு சமுத்திரம் அழகாக இருக்கும். சமுத்திரம்னா கடல் தானே, கடல் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டுக்கு அப்புறமா 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி, சந்திரன் 2வது தடவையாக உதிச்சு அப்படியே வருது. உதயகிரி குகை கல்வெட்டு. மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. சாஞ்சி பாறை கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. கத்வா பாறை கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டு. ஸோ பிதாரி தூண் கல்வெட்டு யாருன்னா ஸ்கந்தகுப்தர் தான் பிதாரி தூண் கல்வெட்டு. கத்வா பாறை கல்வெட்டு. மதுபான் செப்பு பட்டயம், பஞ்சாப்
பஞ்சாப் மதுபான் செப்பப்பட்டயம். பஞ்சாப் வந்து மதுபான் செப்பப்பட்டயம், கத்வா பாறை கல்வெட்டு. ஸோ இந்த ஒரு லெசனில் ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து குப்தர் மற்றும் வர்த்தனர் அந்த பேரரசுகளின் காலம் அப்படிங்கிற 6th இருக்கிற 3rd termல உள்ள 3rd லெசன் தான் படிக்கிறோம். இந்த பாடத்தில் வழியாக என்னெல்லாம் தெரியுதுன்னா, குப்த பேரரசு எப்படி நிறுவப்பட்டுச்சு, அதோட பேரரசோட உருவாக்க முயற்சி என்னதெல்லாம், குப்தர் காலத்து அரசமைப்பு, சமூகம், பொருளாதாரம், கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், இது எல்லாத்துலேயும் குப்தருடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஹர்ஷவர்த்தனருடைய ஆட்சியோட முக்கியத்துவத்தையும் இந்த பாடத்தில் சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வட இந்தியாவில் வந்து குஷானர்கள் இருக்காங்க, தெற்கே சாதவாகனர்கள் இருக்காங்க. 2 பேருடைய வலிமை வாய்ந்த பேரரசுகளுடைய பெருமையுமே இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வட இந்தியாவில் குஷானர், தெற்கே சாதவாகனர், 2 பேருடைய வலிமை வாய்ந்த பேரரசுகளுமே வந்து வலிமை இழக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா சந்திரகுப்தர் அப்படிங்கிறவங்க தான் ஒரு அரசை உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியை வந்து நிறுவுறாரு. அந்த ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலம் வந்து நீடிச்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குப்தர்களுடைய வீழ்ச்சி இருக்குது. அந்த வீழ்ச்சிக்கு அப்புறமா ஒரு 50 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதுக்கப்புறமா வர்த்தன அரசு அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் அப்படிங்கிறவர் ஒரு 47 வருஷம், ஒரு 40 வருஷம் 606லேருந்து 647 வரையும் ஆட்சி புரிகிறாரு. யார்? ஹர்ஷர் அப்படிங்கிறவங்க. குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி 50 வருஷத்துக்கு அப்புறமா வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் அப்படிங்கிறவர் வந்து 606லேருந்து 647 வரையும் ஆட்சி புரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தொல்லியல் சான்றுகள்: குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள், சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பப்பட்டயம், பஞ்சாப். ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த குப்த அரசவம்சத்தை நிறுவி தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சந்திரகுப்தர் அப்படிங்கிறது. அது எவ்வளோ ஆண்டு காலம் நீடித்தது? 200 ஆண்டு காலம் நீடித்தது. வர்த்தன அரசவம்சத்தை தோற்றுவித்தவர் ஹர்ஷர். அவர் வந்து அது ஒரு 40 ஆண்டு காலம், 606லேருந்து 647 வரையும். இதுக்கு வந்து ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அது யாருடையதுன்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தருடையது. அது அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு. அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு. சந்திரன் வந்து 2வது தடவையாக உதிச்சு வருது. மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, பிதாரி தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம். ஸோ பாறை கல்வெட்டு மட்டுமே 3 கிடச்சிருக்கு. மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு. மதுரா, சாஞ்சி, கத்வா பாறை கல்வெட்டு. கத்வா பாறை கல்வெட்டு. மதுபான் செப்பப்பட்டயம், பஞ்சாப். இதுக்கப்புறமா இருக்கிறது என்னதுன்னா சோனாபட் செப்பப்பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. சோனாபட் செப்பப்பட்டயம் அப்படிங்கிறதும் நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு அப்படிங்கிறதும், சோனாபட் செப்பப்பட்டயம் அப்படிங்கிறதும் நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு அப்படிங்கிறதும். இலக்கிய சான்றுகள் இவங்களுக்கு வந்து என்னென்னதெல்லாம் இலக்கிய சான்றுகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம். ஸோ இது யாருடையதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நாரதரின் நீதி சாஸ்திரம் அப்படிங்கிறது. விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணரின் ஹர்ஷசரிதம், காளிதாசரின் நாடகங்கள். ஸோ விசாகதத்தருடைய தேவி சந்திரகுப்தம், விசாகதத்தர் இருக்காரு, அவருடைய தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசமும் விசாகதத்தருடைய தான். விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணரின் ஹர்ஷசரிதம், காளிதாசரின் நாடகங்கள். 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானின் பயண குறிப்புகள். 2ஆம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா? 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானின் பயண குறிப்புகள். 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் யார் வராரு? பாகியான் வந்து வராரு. அவருடைய பயண குறிப்புகள். ஹர்ஷரின் ரத்னாவளி.
ஹர்ஷருடைய ரத்னாவளி அப்படிங்கிற புக்கு, ஹர்ஷரின் ரத்னாவளி. நாகநந்தா பிரியதர்ஷிகா. யுவான் ஸ்வாங்கின் சியூக்கி அப்படிங்கிற புக்கு, யுவான் ஸ்வாங்கோட சியூக்கி அப்படிங்கிற புக்கு. குப்த அரசவம்சம் நிறுவப்படல். ஸோ புக்கு எவ்வளோ ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோனாபட் சிற்ப பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு போக இலக்கிய சான்றுகள் மட்டுமே. விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதருடைய நீதி சாஸ்திரம், விசாக தத்தருடைய தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், விசாக தத்தருடைய தேவி சந்திரகுப்தம், விசாக தத்தருடைய தான் தேவி சந்திரகுப்தம். பாணரின் ஹர்ஷசரிதம், பாணரின் ஹர்ஷசரிதம். காளிதாசரின் நாடகங்கள். இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானின் பயண குறிப்புகள். ஸோ சந்திரன் 2வது முறையாக உதயமாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டைமில் யார் வருகை புரிகிறா அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த துறவி பாகியான் வந்து வருகை புரிகிறாரு. ஹர்ஷரின் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா. ஹர்ஷருடைய புக்கு தான் ரத்னாவளி, நாகநந்தா பிரியதர்ஷிகா. ஹர்ஷருடைய புக்கு 3 புக்கு இருக்குது. ரத்னாவளி அப்படிங்கிறது நாகநந்தா பிரியதர்ஷிகா. யுவான் ஸ்வாங்கின் சியூக்கி. அப்புறமா குப்த அரசவம்சம் நிறுவப்படல். குப்த அரசவம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் ஆவார். குப்த அரசவம்சத்தை நிறுவியவர் யாருப்பா? ஸ்ரீகுப்தர். சரியா? அப்போ அங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்திரகுப்தர் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அவர் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்ரீகுப்தர் தான் நிறுவியிருக்காரு. அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசருடைய வடிவம் இவருடையதே. ஸோ நாணயங்களில் ஃபஸ்ட்டு இவருடைய பிக்சரை தான் போட்டிருக்காங்க. யாருடைய பிக்சர்? ஸ்ரீகுப்தருடைய பிக்சர். இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடோத்கஜர் அரச பதவியேற்றார். கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர். கல்வெட்டுகளில் இவங்க 2 பேரையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? மகாராஜா அப்படின்னு சொல்கிறோம். கடோத்கஜர் ப்ளஸ் ஸ்ரீகுப்தர் இவங்க 2 பேரையுமே நம்ம வந்து கல்வெட்டுக்கல்ல என்ன சொல்கிறோம்? மகாராஜா அப்படின்னு சொல்கிறோம். எதில் சொல்கிறோம்? கல்வெட்டுக்கல்ல மகாராஜா அப்படின்னு சொல்கிறோம். முதலாம் சந்திரகுப்தர் கிபி 319 to 335. முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். ஸோ முதலாம் சந்திரகுப்தர் இருக்காரு. அந்த முதலாம் சந்திரகுப்தர் வந்து புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். முதலாம் சந்திரகுப்தர் வந்துட்டாரு. இப்போ அவருடைய வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 319 335 வரையும், 320 கணக்கு பண்ணோம்னா 16 வருஷம். ஸோ 319 335 வரையும் 16 வருஷம் மொத்தம் ஆட்சி புரிந்திருக்காரு. முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்கள குமாரதேவியை மணந்தார். இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூட்டி கொண்டார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்களுமே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் மற்றும் ஒய்ஃப் 2 பேருடைய உருவங்களுமே இருந்துச்சு. தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்களுமே வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. சரியா இடம்பெற்றுள்ளன. லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இதில் காயினில் மட்டும். லிச்சாவி பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்தது. ஸோ லிச்சாவி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும். இது வந்து பழமையான கன சங்கங்களில் ஒன்றாக இருக்குது. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்தது. ஸோ லிச்சாவி அப்படிங்கிறது இது வந்து பழமையான கன சங்கங்களில் ஒன்றாக இருக்குது. அதனுடைய ஆட்சி பகுதி வந்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்தது. இதனுடைய ஆட்சி பகுதி வந்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது? லிச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்றாக இருக்குது. இதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த லிச்சாவி அப்படிங்கிற குடும்பம் இருக்குது. ஸோ அந்த லிச்சாவையா அப்படிங்கிற வாசகம் வந்து காயினில் பொறிக்கப்பட்டதாக இருக்குது. ஸோ இது பாக்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கனசங்கங்கள்லாம் ஒன்றாக இருக்குது. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்குது. அதுக்கப்புறமா சமுத்திரகுப்தர்.
சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலம் பார்த்தோன்னா 335லேருந்து 380 வரையும் ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலம் 40 வருஷம் தாண்டி 45 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ 45 வருஷம் சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலம் 335லேருந்து 380 வரையும் 380 வரையும் முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். ஸோ குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாக்கை மெய்கீர்த்தி. ஸோ பிரயாக்கை மெய்கீர்த்தி அப்படிங்கிறது வந்து ஹரிசேனரால் இயற்றப்பட்டது. ஸோ இந்த பிரயாக்கை மெய்கீர்த்தி யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டதுன்னா சமுத்திரகுப்தருடைய காலத்தில் இயற்றப்பட்டது தான் இந்த பிரயாக்கை மெய்கீர்த்தி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரசஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து எங்கே பொறிக்கப்பட்டிருக்குன்னா அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு ஆகும். சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான சான்று தான் என்னது? இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டாக இருக்குது. அதில் தான் நமக்கு வந்து பிரசஸ்தி அப்படிங்கிற ஒன்று வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அது யார் எழுதுனா அப்படின்னா ஹரிசேனர் எழுதுனா. இவர் யாருன்னா சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவர் தான் ஹரிசேனர் அப்படிங்கிறவர். இதை தான் நம்ம வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரசஸ்தி மெய்கீர்த்தி, இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. பிரசஸ்தி அல்லனா மெய்கீர்த்தி என்னதுன்னா, இப்போ நமக்கு கல்வெட்டுக்கள் மாதிரி ஒன்று வந்து பொறிச்சு வச்சுருக்காங்கல்ல இல்லையா கோயிலெல்லாம், அந்த மாதிரி பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். அவைக்கள புலவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டனர். தூண்களில் பொறிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டாங்க. மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் இது வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. பிரசஸ்தி அப்படிங்கிற மெய்கீர்த்தி வந்து ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் வந்து பொறிக்கப்பட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரிவைஸ் பண்ண மச்சில் அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்தே நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். வீடியோ லென்த்தாக போகுதுன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அது திருப்பி இந்த பாயிண்ட்ஸை வந்து கேட்கமிச்சில் நமக்கு இந்த லெசன் நல்லா பைக்காட் ஆயிரும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ இது வந்து கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குஷானர்கள், தெற்கே சாதவாகனர்கள். 2 பேருடைய பேரரசுகளுமே வலிமை இழக்க ஆரம்பிச்சிருது. யாரெல்லாம்? குஷானர்கள், சாதவாகனர்கள். ஒருத்தங்க வடக்க, இன்னொருத்தவங்க தெற்க. குஷானர்கள் வடக்க, தெற்க இருந்தது சாதவாகனர்கள். 3ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதி வந்த உடனே அவங்களுடைய 300+ அந்த இயரில் வந்து 3ஆம் நூற்றாண்டில் அவங்களுக்கு வந்து வலிமை இழக்க ஆரம்பித்த உடனே சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் உருவாக்குனது தான் என்னது? இந்த குப்த அரச வம்சம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலம் நீடிச்சுது. குப்தருடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா 50 வருஷத்துக்கு அப்புறமா வர்த்தன அரசு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஹர்ஷர் நிறுவனது. அந்த அரச வம்சத்தை வந்து 606லேருந்து 647 வரை கிட்டத்தட்ட 40 வருஷம் ஹர்ஷர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. 40 வருஷம். அப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச தொல்லியல் சான்றுகள் தங்க, வெள்ளி, செப்பு நாணயம், அது போக அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது வந்து சமுத்திரகுப்தருடையது. மெக்ரூல் இரும்பு தூண் கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு. சந்திரகுப்தன் 2வது சந்திரம் வந்து 2வது முறையாக உதிச்சு வருது சந்திரன். ஸோ மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, கத்துவா பாறை கல்வெட்டு. பிதாரி தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து ஸ்கந்தகுப்தருடையதான் பிதாரி தூண் கல்வெட்டு. மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாப், சோனாபட் செப்பு பட்டயம். நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. இலக்கிய சான்றுகள் விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள். நாரதருடைய நீதி சாஸ்திரம். விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். பாணரின் ஹர்ஷசரிதம். காளிதாசருடைய நாடகங்கள். 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் தான் யாரு? சீன பௌத்த துறவி பாகியான். இவங்களுடைய பயண குறிப்புகள்.
ஸோ ஹர்ஷ சரிதம் யாருடையது? பாணருடையது. நீதி சாஸ்திரம் யாருடையது? நாரதருடையது. விசாக தத்தருடைய 2 புக் என்னதுலாம்? தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார்? பாகியான். யார் காலத்தில் வந்தாங்க? 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் வந்தாங்க. ஹர்ஷரின் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா. ஸோ ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா. யுவான் ஸ்வாங்கின் சியூக்கி. குப்த அரசவம்சம் நிறுவப்படல். குப்த அரசவம்சத்தை நிறுவியவர் யார்னா? ஸ்ரீகுப்தர். இவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையது. யாருடையது? ஸ்ரீகுப்தருடையது தான். ஸோ இவர் வந்து வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டு வந்தார். கடோத் கஜர் இவருடைய மகன். ஸோ இவங்க 2 பேருடையதை வந்து கல்வெட்டுக்கல்ல மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் சந்திரகுப்தர் கிபி 319 335 வரையும் ஆண்டவர் தான் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் வலிமை பெற்ற, புகழ் பெற்ற லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யார்? முதலாம் சந்திரகுப்தர். ஸோ இவர் வந்து நிறையா சிற்றரசுகள் எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூட்டி கொள்கிறாரு. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை அப்படின்னு கருதப்படக்கூடிய தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி 2 பேருடைய உருவங்களுமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதுபோக அங்கே வந்து லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கு. லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கனசங்கங்களில் ஒன்றாக இருக்குது. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்திருக்கு. சமுத்திரகுப்தர் 335 380 வரையும் முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரசவம்சத்தின் தலை சிறந்த அரசராக இருக்கார். முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் யார்? சமுத்திரகுப்தர். குப்த அரசவம்சத்திலே தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டோன்னா நம்ம வந்து சமுத்திரகுப்தரை தான் சொல்லணும். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாக்கை மெய்கீர்த்தி பிரசஸ்தி அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஹரிசேனர் அப்படிங்கிறவங்க இயற்றினது தான் பிரயாக்கை மெய்கீர்த்தி பிரசஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சமுத்திரகுப்தருடையது. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு ஆகும். ஸோ சமுத்திரகுப்தருடைய ஆட்சியுடைய மிக முக்கியமான சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரசஸ்தி அல்லனா மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னதுன்னா, பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வேர்டு. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, ஒருத்தங்களை மட்டும் நம்ம பாராட்டி புகழ்கிறது தான் சமஸ்கிருத அந்த பிரசஸ்தி அப்படிங்கிற வேர்டு. அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டு வச்சுருந்தது. இதை தான் நம்ம வந்து பிரசஸ்தி அல்லனா மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்சி அமைப்பு கூட தனியாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குப்த அரசவம்சம் ஒருங்கிணைக்கப்படல். சமுத்திரகுப்தர். ஸோ அடுத்த அரசவம்சம் ஒருங்கிணைக்கப்படல். சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசரானவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். ஸோ சமுத்திரகுப்தர் வந்து நிறைய வருஷம் ஆண்டிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, 40 வருஷத்துக்கும் மேலே. ஸோ அவர் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, குப்த அரசவம்சத்தை அவர் தான் ஒருங்கிணைச்சிருக்காரு. அதாவது சமுத்திரகுப்தர் வந்து மகத்தான போர் தளபதி ஆவார். இந்த பாயிண்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுத்து வைக்கலாம். சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். ஸோ தென்னிந்தியாவின் மேலே படையெடுத்து வந்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். ஸோ தென்னிந்தியாவில் வந்து அவரால் தோற்கடிக்கப்பட்ட அரசர் யார் அப்படின்னு கேட்டோன்னா விஷ்ணுகோபன் அப்படிங்கிறவரை தான் சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சிருக்காரு. விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். ஸோ வட இந்தியாவில் மட்டுமே அவரால் 9 அரசுகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவில் மட்டுமே அவரால் வந்து 9 அரசுகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசுகளை தனக்கு கப்பம் கட்ட செய்தார். தென்னிந்தியா வந்துட்டு போமுச்சில் விஷ்ணுகோபனை தோற்கடித்த கையோட 12 அரசுகளை தனக்கு கட்டுப்பட்டு சரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். ஸோ 12 அரசுகளை வந்து அந்த சமுத்திரகுப்தருக்கு கீழே கட்டுப்பட்ட சரசங்களாக மாற்றி அவங்கள வந்து கப்பம் கட்ட செஞ்சாச்சு. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். ஸோ யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வங்காளம்,
கிழக்கு வங்காளம் ப்ளஸ் அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். சமுத்திரகுப்தருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டாச்சு. சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விஷ்ணு பக்தராக இருக்காங்க. சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடக்கூடிய சடங்கை எந்தெந்த அரசுலாம் அவங்களுடைய மேலாதிக்கத்தை நடத்துக்குதோ அங்கெல்லாம் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் சடங்கை வந்து சமுத்திரகுப்தர் வந்து அப்ளை பண்ணிட்டார், மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். யார்? சமுத்திரகுப்தர் வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றுள் ஒன்றில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் ஒன்றில் வந்து என்னதுன்னா, அவர் வந்து வீணாய் வாசிக்கிற மாதிரி உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். ஸோ அவருக்கு வந்து கவிதையும் ரொம்ப பிடிக்குது, இசையும் ரொம்ப பிடிக்குது. இதனால் கவிராஜா என்னும் பட்டம் சூட்டிக்கொண்டார். கவிராஜா அப்படிங்கிற பட்டம் வந்து சூட்டிக்கொண்டார் அப்படின்னு சொல்லியாச்சு. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற பௌத்த அரசனும் என்னது சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுபோக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமுத்திரகுப்தரின் இரண்டாம் சந்திரகுப்தர், இதுக்கு அடுத்த அரசர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். அவருடைய காலம் 380 கரெக்டாக சமுத்திரகுப்தர் முடிஞ்சதுக்கப்புறமா இரண்டாம் சந்திரகுப்தர் வராரு. 380 415 வரையும் இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலம். இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன் ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து யார்? சமுத்திரகுப்தருடைய மகனாக இருக்கார். சமுத்திரகுப்தரின் மகன் ஆவார். அவர் விக்ரமாதித்யர் என்றும் அறியப்பட்டார். அவர் விக்ரமாதித்யர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. யார்? இரண்டாம் சந்திரகுப்தருடைய பேர் தான் விக்ரமாதித்யர். இவர் சாக அரசர்களை வந்து தோற்கடித்திருப்பார். யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாளவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். மேற்கு மாளவம் ப்ளஸ் குஜராத்தை கைப்பற்றியிருக்கார். யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். தென்னிந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார். குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இவர் வந்து தென்னிந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார். குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இவர் வந்து குதுப்பினாருக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு தூணை வந்து எழுப்பியிருக்காரு. யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் தான் குதுப்பினாருக்கு பக்கத்தில் இரும்பு தூண் வந்து வச்சுருக்காரு. ஸோ ஆப்ஷனில் விக்ரமாதித்யர்னு இருந்தாலும் அது கரெக்டானது தான். ஏன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய இன்னொரு பேர் தான் என்னது? விக்ரமாதித்யர். அவரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாரை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சந்திரகுப்தரை பற்றி இருக்கும். ஸோ குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். இவருடைய ஆட்சியில் யார் வரார்? பாகியான் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். மிக சிறந்த அறிஞர்கள் பலரும், புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் நவரத்னங்கள் இவருடைய அவையை அலங்கரித்தன. நவரத்னங்கள்னால் ஒரு 9 அமைச்சர்கள். சரி, அவங்க வந்து இவருடைய அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. யாரை? ரெண்டாவது சந்திரகுப்தருடைய அவையை அலங்கரித்தனர். சரியா? நவரத்னங்கள் அப்படிங்கிற அமைப்பு எந்த அவையில் காணப்பட்டுச்சு அப்படின்னா அது என்னது? இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி காளிதாசர் வந்து அவருடைய புக்கில் சொல்கிறார். அவர்கள் ஒருவர் காளிதாசர் என கூறப்படுகிறது. அவர்களில் ஒருவர், அந்த 9 பேர் நவரத்னங்களில் ஒருத்தர் தான் யார்? காளிதாசர். விக்ரமாதித்தரின் அவையில் இருந்த நவரத்னங்கள். ஃபஸ்ட்டு காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர். ஸோ அமரசிம்ஹர் அமர்ந்து சிந்திச்சு அகராதி எழுதியிருக்காருப்பா. அமர்ந்து சிந்திச்சு அகராதி எழுதினவர் தான் நம்மளோட அமரசிம்ஹர். தன்வந்திரி, நல்லா முந்திரி சாப்பிட்டோன்னா மருத்துவர்கிட்ட நம்ம போக வேண்டியதே இருக்காது. தன்வந்திரி.
மருத்துவர். சரியா? தன்வந்திரி. நம்மளுடைய உடம்பு பார்த்துக்கணும்னா நம்ம வந்து ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ப்ராடக்டாக இருக்கிற முந்திரி நிறைய சாப்பிட்டோம்னா மருத்துவர்கிட்ட போக வேண்டாம். பாணர் சோதிடர். காலையில் காக்கா வந்துட்டுனா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி சொந்தக்காரங்க வரப்போகிறாங்கப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஜோதிடம் பார்த்து சங்கு வீட்டில் கெட்டினோன்னே பார்த்துருக்கீங்களா? முன்னாடி வந்து ஒரு சங்கு தொங்க போடுவாங்க. அதில் வத்தல் அப்படிலாம் வச்சு சங்கு தொங்க போடுவாங்க. ஸோ சங்கு வந்து கட்டிடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர். ஸோ வராகமிகிரர் அப்படிங்கிறவர் வந்து வானியல் அறிஞர். வராகமிகிரர். வானத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா வரவே மாட்டோம். வானியல் அறிஞர் வராகமிகிரர். வராச்சி வானியல் அறிஞர் போடக்கூடாது. ஏன்னா வராகமிகிரர் வரமாட்டோம் அப்படி சொல்கிறது தான் வானியல் அறிஞர். வராகமிகிரர். வராச்சி அப்படின்னு சொல்கிறது இலக்கண ஆசிரியர். எப்போவுமே ஒரு ஆட்சி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. நம்ம வீட்டில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க நமக்கு? இல்லை சமஸ்கிருதமாக இருக்கலாம், இலக்கணமாக இருக்கலாம், அது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து புலமை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்களையே ஆசிரியராக வச்சிடலாம். ஸோ ஒரு ஆட்சி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். ஸோ விட்டல் பட்டர் மெஜிஷியன், மாய வித்தைக்காரர். ஸோ விட்டல் பட்டர். சரியா? மாய வித்தைக்காரர். இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள்: விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திர, சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவங்கள வந்து விக்ரமாதித்யர்னு சொல்கிறோன்னு மேலே ஃபுல்லாக பார்த்துட்டோம். அது போக நரேந்திர மோடியிலேருந்து நரேந்திர ஞாபகம் வச்சுக்கோங்க. நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர் ரெண்டையும் சேர்த்துட்டாங்க. நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, தேவராஜர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள்: விக்ரமாதித்யர் நமக்கு தெரியும், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், ஸ்ரீகுப்தர், தேவஸ்ரீ. இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் அரியணை ஏறினார். ஸோ ரெண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி முடிஞ்ச உடனே முதலாம் குமாரகுப்தர் வந்து அரியணை ஏறுறார். அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்னா யார்? குமாரகுப்தர் அப்படிங்கிறவங்க தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்க. பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத, ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகிறது. பாகியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். இந்த லைனை கொடுத்துட்டு யார் இதுக்கு ஆசிரியர்னு கேட்கலாம். மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. கடுமையான தண்டனை எதுவுமே இன்றி நீதி வழங்கப்பட்டது. ஸோ மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கையா பாலடைந்து இருந்தது, காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். மக்கள் வந்து பாடலிபுத்திரத்தில் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. பாடலிபுத்திரம் அப்படிங்கிற ஊரில் மக்கள் வந்து செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். ஸோ இந்த பாக்ஸ் முடிஞ்சுட்டு அடுத்தது குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்ற ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தனர். மிகச்சிறந்த குப்த பேரரசர்களால் கடைசி பேரரசான பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார். இவர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். ஆனால் மிகிரகுலர் பௌத்த மதத்தை பகைமையோடு பார்த்ததால் மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். மிகிரகுலரை கைது செய்து சிறையில் அடைப்பதில் பாலாதித்யர் வெற்றி பெற்றாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும்
குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிற இது வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆட்சி அமைப்பு தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பாகியான் வந்து யார்? 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சியில் தான் நம்ம நாட்டுக்கு வருகை புரிந்த ஒரு சீன பௌத்த துறவி பேர் தான் பாகியான். அவர் வந்து சீன பௌத்த துறவி, சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி. ஸோ சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி தான் யார்? பாகியான். அவர் வந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்திருக்காரு. அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு கூறுகிறது. சமூகம், பொருளாதாரம் ப்ளஸ் மதம், ஒழுக்கம் எல்லாமே. பாகியானின் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கயா பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யாரு? ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறவர். குமாரகுப்தர் என்ன பார்த்தோம்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்னு மட்டும் பார்த்தோம். ஸ்கந்தகுப்தர்னு ஒருத்தர் என்ன வராரு. ஹீனருடைய படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தனர். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசை கடைசி பேரரசரான பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். ஸோ கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டனா யார்? பாலாதித்யர். அவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார். அதனால மிகிரகுலருக்கு வந்து இவர் கப்பம் கட்டினார். சரியா? மிகிரகுலருக்கு கப்பம் கட்டுறாரு. மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். ஆனால் மிகிரகுலர் பௌத்தத்தை பகைமையோடு நோக்கவே மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். இதில் 2 பாயிண்ட் தான். செய்து சிறையில் அடிப்பதில் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். அதாவது பாலாதித்யர் வந்து மிகிரகுலரை பிடிச்சி என்ன பண்ணிட்டாரு? சிறையில் அடைச்சிட்டாரு. இருந்தாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமல் போனது. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். ஸோ இந்த லெசனில் வந்து எந்தெந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துடலாம். கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்கள் இருக்காங்க, தெற்கே சாதவாகனர்கள் இருக்காங்க. 2 பேருமே வலிமை இழந்துட்டாங்க. அதனால சந்திரகுப்தர் வந்து ஒரு அரசை உருவாக்குறாரு. 200 ஆண்டு காலம் அந்த அரசு நீடிக்குது. ஏறத்தாழ 50 ஆண்டுக்கு பின்னர் இடைப்பட்ட காலத்தில் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி 606 to 647 வரை ஆட்சி புரிந்தார். ஸோ இவங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருடையது, மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையது? ஸ்கந்தகுப்தருடையது. இதில் 3 ஐட்டம் தான் ஞாபகம் வைக்கணும். சமுத்திரம் அழகாக இருக்குது. சந்திரன் உதிச்சு வருது, 2வது தடவையாக சந்திரன் உதிச்சு வருது. பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாபில் இருக்குது. அப்புறமா களிமண் முத்திரை பொறிப்பு நாலந்தா, சோனாபட் செப்பு பட்டயம். நாரதருடையது நீதி சாஸ்திரம், தேவி சந்திரகுப்தமும் முத்ரா ராட்சசமும் விசாகதத்தருடையது. ஹர்ஷ சரிதம் பாணருடையது. ஸோ ஹர்ஷருடைய ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, யுவான் சாங்குவோட சியூக்கி. குப்த அரசவம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். குப்த அரசருடைய வடிவம் வந்து நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருந்துச்சுல, அது இவருடையது தான். கடோத் கஜர் அரச பதவி ஏற்காரு. கல்வெட்டுகளில் இவர்கள் 2 பேரையுமே சேர்த்து நம்ம மகாராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ஸோ மொத்தமாக பார்ட் 1 மட்டும் முடிஞ்சிருக்கு. பிரசஸ்தினா என்னது, பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று தனியாக போடுறேன். ஒருத்தராக ஃபஸ்ட்லேருந்து நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர், அப்புறம் கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தருடைய பையன் பேர் என்னது, ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறமா குமாரகுப்தர். குமாரகுப்தருக்கு அப்புறமா தான் ஸ்கந்தகுப்தர்.